வாழ்க தமிழ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் விவசாயிகள். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஓசூர் விவசாயிகளை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஓசூர் விவசாயிகளை வஞ்சிக்காதே. விரிவாக்கம் என்ற பெயரில் பூர்வக்குடிகளை அகற்றி வருகிறாய். ஓசூர் விரிவாக்கம் யாருக்காக, எதற்காக? ஓசூர் ரிங் ரோடுகள், ஓசூர் ஏர்போர்ட், ஓசூர் சாலை விரிவாக்கம், நாலேஜ் கொரிடர், விமான உதரி. திராவிட மாடல் என்பது இதுதானா? திராவிட ஆட்சி, திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம் என்ற சொல்லுக்கு ஓசூர் முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது இவை அனைத்தும் ஒன்றிணைக்கும் மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம். அதனால இங்க இருக்கிற மக்கள் கத்தினாலும் கேட்காதான்னுட்டு தமிழ் மக்களுக்கு புரியாது. இங்க இருக்கிறவங்க கத்தினாலும், ஆனா தமிழ் மக்கள் தான். திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில சமத்துவம் பேசுறாங்க. எது? ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம் இவை மட்டும்தான் சமத்துவமா? எக்கனாமிக் பொருளாதாரத்தில் சமத்துவம் இல்லையா? இது பொருளாதாரத்தில் சமத்துவம்னா ஏழை மக்கள்கிட்ட நிலத்தை பிடுங்கி கார்பரேட் கிட்ட கொடுக்கறது தான் சமத்துவம். மக்கள் கேட்கலையா? ஏழை மக்கள் கேட்கலையா? ஏர்போர்ட் வேணும், ரிங் ரோடு வேணும், சாலை விரிவாக்கம் வேணும்னு ஏழை மக்கள் கேட்கலையா? உங்கள் கார்பரேட் ஆளுங்க கேட்டதுனால இங்கே ஏழைங்கிட்ட பிடுங்கி கொடுக்குறீங்க. திராவிட மாடல் ஆட்சி, பொங்கல் பரிசு, பஸ் ஃப்ரீ, அந்த ஸ்கீமு, இந்த ஸ்கீமு, மகளிர் ஸ்கீமு எதில் இருந்து? கிரஷரில் இருந்தா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஏரியாவில் எவ்வளோ கல்குவாரிகள் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 டிப்பர் லாரி பாஸ் ஆகுது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு. கேட்டால் மக்கள் நலனுக்கு. இதெல்லாம் மக்கள் நலனுக்காக தெரியலையா? இது இங்கே வெட்டி கர்நாடகாவுக்கு எடுத்துன்னு போகிறதா மக்கள் நலத்துமா? அதை வெட்டுறது மக்கள் நலம். சாராயம் விற்கிறீங்களே, அது குடும்ப நலத்துக்கு தான் விற்கிறீங்களா, மக்கள் நலத்துக்கு தான் விற்கிறீங்களா? அதில் பண்டிகை டைமில் இவ்வளோ கலெக்ஷன், 500 கோடி 600 கோடி கலெக்ஷன் வேற. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் ஏக்கரான். அப்படியே ஜெயிண்ட்டில் இருக்கிற கர்நாடகா மாநிலம் கோடிக்கணக்கில் ஏக்கரான். கைவிடு விவசாய நிலங்களை கைவிடு விவசாய நிலங்களை கைவிடு. ஓசூர் மக்களுக்கு எந்த ஏர்போர்ட் வேணாம், எந்த ரிங் ரோடு வேணாம், சாலை விரிவாக்கம் வேணாம், உதிரி பாகங்கள் கம்பெனியும் வேணாம். இருக்கிற நிலம் அப்படியே இருக்கட்டும். காய்கறி உற்பத்தியில், பூ உற்பத்தியில் ஓசூர் ஏரியா முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்கள் மேல் அவ்வளோ என்பது இருந்த பூரண மதுவிலக்கு, மலைகள் பாதுகாப்பு இவற்றிற்கு ஒரு சட்டம் இயற்றுங்க பார்க்கலாம். கிராமங்கள் அடிப்படையாக கொண்டு தான் நகரம் மாநகரம் உருவாகுது. மாநகரம் நகரத்தை வச்சு கிராமங்கள் உருவாகிறதில்ல. அந்த கணக்கில் பார்த்தா நீங்கள் நகரம் மாநகரத்தை எங்கேருந்தோ ஒருத்தர் நிலத்தை வாங்கி ஃப்ளாட் போட்டு விற்கிறான். அந்த ஃப்ளாட் போட்டு விற்ற இடத்துல எங்கெங்கே இருந்தோ அந்த மக்கள் குடியேறினாங்க. அந்த குடியேறின மக்களுக்கு இங்கே இருக்கிற விவசாய மக்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை இழந்து வழிவிடணுமாம்மா. வழிவிடலைன்னா சட்டத்துக்கு